இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மூலிகையை பத்தி பார்க்க போறோம். இந்த மூலிகையானது சிறு செடியாகவும், ஒரு சில இடங்கள்ல மரமாகவும் வளரக்கூடியது. இதோட இலை வந்து மாமர இலை போல இருக்கும். இது வந்து அதிக அளவு கரிபில வாயுவை உட்கொண்டு தூய்மையான காற்றை வெளியிடுது. இது ஆயுள் மூலிகைன்னு சொல்லுவாங்க. இதோட வேர், பட்டை, பூ, இலை அத்தனையுமே மருந்தா பயன்படக்கூடியது. வேற எந்த மூலிகையும் இல்ல. ஆடாதொடா மூலிகை தான். ஆடா தொடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெஞ்சு சளி, அப்புறம் உடல்ல தசை பகுதிகள்ல வலி, இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. குறிப்பா நம்முடைய நுரையீரலை பலப்படுத்துவதற்கு இது ஒரு அதிமுக்கிய மூலிகை. ஏன்னா இந்த காலத்துல காற்று மாசுபாடால அதிகம் பாதிக்கப்படுவது நம்ம நுரையீரல் தான். இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பலன் இருக்கும். எப்படி சாப்பிடணும்னா, ஆடாதோட இலை, தூதுவளை இலை சமவளவு எடுத்து காய வச்சு தினமும் மாலை காலை வேளைகள்ல தேன் கலந்து சாப்பிட்டு வந்தா நுரையீரல் சம்பந்தமான அத்தனை நோய்களும் குணமாகும். இந்த வீட்டுல செடி இருந்துச்சுன்னா இதை நீங்க சும்மா வெறுமனே சாப்பிட்டா கூட இந்த ஒவ்வாமை, உடல் சூட்டினால் உண்டாகும் வயிற்று வலி போன்றவை குணமாகும். அதுக்கப்புறம் வந்து விஷமுறியருக்கு இது நல்லா பயன்படுது. சிலருக்கு வந்து எதனால உடம்புல தடிப்பு வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.